ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா புதினா புலாவ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி எடுத்துருக்குறேங்க. அது வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா எடுத்துருக்குறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், தேங்காய் இந்த கப்பில் 1 கப் எடுத்துருக்குறேங்க. இது ஒரு 2 ஸ்பூன் இருக்குங்க, இதையும் சேர்த்திக்கலாங்க. இதை போய் நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கிட்டு வந்தாச்சுங்க. இப்போ தாளிச்சிக்கலாங்க. குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கல்பாசி கொஞ்சம், சோம்பு 1 ஸ்பூனுங்க, பிரியாணி பொடி அரைச்சி வச்சுருக்குறேங்க, அது சேர்த்திக்கலாம். அரைக்காதவங்க நீங்கள் பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரட்டுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததையும் தக்காளியும் சேர்த்திக்கலாங்க. நான் 2 தக்காளி போட்டுருக்குறேங்க. உப்பு சேர்த்திக்கலாங்க. அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வருங்க. இப்போவே பிரியாணி பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிடுங்க. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தக்காளி மசிஞ்சு வந்ததையும் புதினா கொத்தமல்லியெல்லாம் அரைச்சதை ஊற்றிக்கலாங்க. நான் பச்சை பட்டாணி போடுறேங்க. இது போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலே நல்லா தெளிஞ்சு வந்துடுச்சு. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேங்க. அதுக்கு நாம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ அரிசி சேர்த்துக்கலாங்க. உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. மேலே குக்கர் மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாங்க. இப்போ 2 விசில் விட்டாச்சுங்க. விசிலெல்லாம் அடங்கிருச்சு. புதினா புலாவ் சூப்பராக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புனா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.